சார் எப்படி நீங்க கேட்ட மாதிரி முடிச்சு கொடுத்த நான் மேட்ச. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. உங்களுக்கு என்ன 2 மேட்ச் தானே, எல்லாம் விளையாண்டு கொடுத்து அதை சமாளி கட்டிடுவோம் இந்தியாவை. ஆசஸ் இருக்கு. அவங்க தானே சில்லி பாய்ஸ், அவங்களே வர சொல்லுங்க, அவங்க பக்கத்திலே சமாளி கட்டிடும். இந்த ஃபயர் இருந்தா போதும், இந்தியாவை படுக்க வச்சிடலாம். இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் நம்ம கையில வர்றதுக்காக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவைலபிள் ஃபார் ஆல் மேட்சஸ். கிரிக்கெட்டை உருவாக்குனவர்களுக்கு கிரிக்கெட்டோட பெரிய கப்பே கிடைக்க போகுது. என்ன சார் நீங்களும் அமைதியா இருக்கீங்க, நானும் அமைதியா இருக்கேன். அவன் பேசுனது கேட்டேல, அதான் சார் கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு. என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்னா, உங்கள்கிட்ட பிஎஃப் இருக்கிறேன் சார். பிஎஃப் இல்லையே, இஎஸ்ஐ தான் எனக்கு வேண்டியது இருக்கு. பிஎஃப் கூட வீங்க சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. பிஎஃப்க்கு போயிட்டு இஎஸ்ஐல தான் யாராச்சும் தெரிஞ்ச ஆள் இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச இஎஸ்ஐல ஏதாச்சும் பண்ணாதான் முக்கியம். ஏன்னா கை காசை போட்டெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி அதை விட ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஐடியா, எனக்கு தெரிஞ்ச ஐடியா என்ன சொல்றது, ஒரு பிளேயரை உட்கார வச்சுருங்க. அவர் யார் அந்த ஒரு பிளேயரு? இந்த யார் பேர் யாருக்கும் தெரியும் சார். கமெண்ட்